ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் 7 மாதம் நடந்து முடிந்து 8வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதத்தில் கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் இதெல்லாம் இருக்குது. அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆகஸ்ட் மாத பலனை தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ணுறேன். ஆகஸ்ட் மாதம் நிறைய கிரக மாற்றங்கள் மட்டும் இல்லாமல் முக்கியமான ஆன்மீக சார்ந்த நாட்களும் இருக்குது. அதில் ஒன்று தான் ஆகஸ்டுடைய 3ஆம் தேதி. ஆகஸ்டுடைய 3ஆம் தேதி தமிழ் மாதம் அன்னைக்கு 4வது மாதமான ஆடியுடைய 18ஆம் நாள், கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த நாள் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேதியிலே தெரியும், ஆடி 18ன்னு. ஆடி பெருக்கு தாங்க வரப்போகுது ஆகஸ்ட் 1. ஆடி 18 வரக்கூடிய அந்த ஆடி சிறப்பு உடைய நீங்கள் உங்களோட ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் போது ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஸோ ஆடி 18 அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உங்களோட ராசிக்கு சொல்ல போகிறேன். ஸோ எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கிரக மாற்றங்கள், கிரகங்களுடைய நிலைகள் வைத்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். ஃபஸ்ட்டு வீட்டில் ஆடிப்பெருக்கு பூஜை செய்வது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளில் ஆடி மாதத்தில் நீர்வரத்து அதிகமாகி பெருக்கெடுத்து ஓடும். நதிகள்லேயும் நீர் நிரம்பி காணப்படும். பயிர் செழிக்க வளம் அருளக்கூடிய அன்னை காவேரிக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக ஆடி 18 18ஆம் பெருக்கு விழா நதிக்கரைகள்லேயும் ஆற்றங்கரையிலையும் கொண்டாடப்படும். தமிழ்நாட்டில் உள்ள காவேரி, பெண்ணை, பொருணை ஆகிய 3 நதிகளில் ஆடிப்பெருக்கு 18 கொண்டாடுவதை முப்பெரும் 18 என குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆடி 18 தண்ணீரை வழிபாடு செய்கிறது தான் மெயின் வழிபாடாக இருக்குது. இப்பேற்பட்ட ஆடி 18 அன்னைக்கு வீட்டில் செய்யக்கூடிய ஆடிப்பெருக்கு பூஜையை உங்கள் ராசிக்காரங்க செய்கிறதுனால உங்களோட ராசிக்கு பெருக்கி கொண்டே வாழ்க்கை போகும். ஆடிப்பெருக்கு பூஜையை நதிக்கரை மட்டும் இல்லாமல் வீட்லேயும் கூட எளிய முறையில் செய்யலாம். நிறைய குடத்தில் இருந்து ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க. நிறைய குடத்தில் இருந்து ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் அரைத்த மஞ்சளை சிறிதளவு சேர்த்தால் போதும். வழிபாட்டுக்குரிய தீர்த்தம் தயாராகிவிடும். அப்புறம் திருவிளக்கேற்றி அந்த தீர்த்தத்தை விளக்கின் முன் வைக்க வேண்டும். அப்புறம் ஒரு அம்மன் படத்துக்கு முன்னாடி உதிரி பூக்கள் தூவி 108 போற்றியை சொல்லி வணங்க வேண்டும். அப்புறம் கற்பூர ஆராத்தி செய்து கங்கை, யமுனை, நர்மதை, காவேரி, வைகை, தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகள் வழிபாடு செய்யணும். ஆக்சுவலி அகத்தியர் ஆகியோரை மனதிர நினைத்து இந்த தண்ணீரை வணங்க வேண்டும். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் படைத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். அப்புறம் சொம்பில் உள்ள நீரை கால் மீதி படாத இடத்துல அல்லது செடி கொடியில் ஊற்றிவிட வேண்டும். இந்த பூஜையில் நீங்கள் செய்கிறதுனால வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலம் பெருகும் என்பது ஐதீகம். அப்புறம் காவேரிக்கு பெருமாள் தரக்கூடிய சீர்வரிசை இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பெருமாள் ஆடி 18 அன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் உள்ள படித்துறைக்கு எழுந்தருள்வார். அங்கு அபிஷேக ஆராதனைகள் முடிந்ததும் அன்று மாலை புடவை, திருமாங்கல்யம், வெத்தலைப்பாக்கு, பழங்கள் முதலிய சீர்வரிசைகளை ஏனையின் மேல் ஏற்றி ஸ்ரீரங்கம் கோயிலிருந்து அம்மா மண்டபம் படித்துறைக்கு கொண்டு வருவாங்க. பெருமாள் அந்த சீர்வரிசைகளை வைத்து ஆராதனைகளை செய்த பின் அவற்றை காவேரிக்கு சமர்ப்பிப்பார்கள். காவேரிக்கு பெருமாள் சீர்வரிசை அளிக்கக்கூடிய இக்காட்சியை கண்டால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அப்புறம் காவேரியில் ராமனுடைய இதுவும் இருக்குது. ராமபிரான் அசுரர்களை வதை செய்த பாவம் நீங்க வசிஷ்ட முனிவருடைய வழி கேட்டார்.
வசிஷ்டர் 61 கோடி தீர்த்தங்களை தன்னிடம் கொண்ட காவேரிக்கு தட்சிண கங்கை என்று பெயர். அந்த நதியில் நீராடினால் உன் பாப உணர்வுகள் நீங்கும் என்று கூறினார். அதன்படி ராமச்சந்திரன் காவேரி நீராடிய நாள் ஆடிப்பெருக்கு என்று ஒரு புராணத்தில் கூறப்படுது. இதே போல் மாங்கள சரடும் இந்த நாளில் முக்கியம். தென்னிந்தியாவில் திரிவேணி எனப்படக்கூடிய பவானி கூடுதுறையில் சங்கமேஸ்வரர் கோவிலில் நடை பார்த்திங்கன்னு வச்சுங்களா ஆடி 18 அன்று அதிகாலையில் திறக்கப்படும். மக்கள் கூடுதுறையில் நீராடி விட்டு இறைவனை வழிபாடு செய்வாங்க. அம்மனுக்கு தேங்காய், பழம், பூ, காதாள கருகமணி படைத்து ஆராதனை செய்வாங்க. பூஜையில் வைத்த மஞ்சள் சரடுன பெண்கள் கழுத்துலையும் ஆண்கள் வலது கை மணிக்கட்டிலும் அணிந்து கொள்வாங்க. இதனால் வீட்டில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறும் என்பது நம்பிக்கை. அதே போல் தாட்சானிய புண்ணிய காலை என்று சூரியன் தென் திசை பயணத்தை குறிப்பிடுவாங்க. இதில் முதல் மாதமாக ஆடி வரும். விவசாயிகள் உழவு பணிவுகளை துவங்குவாங்க. ஆடிப்பட்ட தேடி விதை என்று சொல்வதுண்டு. நாடு செழிக்க தேவையான நீரை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நதியை தெய்வமாக போற்றி வழிபடுவாங்க நம்ம முன்னோர். அதற்குரிய வழிபாட்டு நாளாக ஆடி 18ஆம் நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அன்று ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடுறாங்க. இந்த விழா இப்போதும் காவேரிக்கரை மாவட்டங்களில் சிறப்பாக நடக்கிறது. இந்நாளில் தொடங்கக்கூடிய செயல்கள் இனிதே நிறைவேறும் என்பது ஐதீகோ. ஆடி 18 நீராடி காவேரி எண்ணெய் வழிபட்டு மஞ்சள், குங்குமம், மலர், வஸ்திரம் சமர்ப்பிக்கணும். புதுமண தம்பதிகள் புது மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்ளணும். ஆடிப்பெருக்கன்று வீட்டில் கொடி வகைகளான அவரை, புடலை போன்ற பயிர்க்குழி போடுவது நல்லது. நகைப்பொருட்கள் வாங்குவது நல்லது. இதுதாங்க ஆடிப்பெருக்களை நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். இப்போ உங்களோட ராசிக்கு ஆகஸ்டில் என்ன நடக்குங்கிற பலன்களை ஷேர் பண்ணுறேன். ஆதாயம் தர்ற மாதிரி ஆகஸ்ட் மாதம் இருக்குமா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முதல்ல கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய கிரகநிலைகளில் ராசி ஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் சனி, ராகு, தொழில் ஸ்தானத்தில் புதன், குரு, சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன், அயனசயன போகஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. அப்புறம் கிரக மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகஸ்டில் 3ஆம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்திலேருந்து புதன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி லாபஸ்தானத்திலேருந்து சூரியன் அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 21ஆம் தேதி சுக்கிரன் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 25ஆம் தேதி லாபஸ்தானத்திலிருந்து புதன் அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்குது. இந்த கிரக மாற்றம் கிரகநிலைகளோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் கணிச்சிடப்பட்டிருக்கு. என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் வேகமாக நடந்து முடியும். அலைச்சல்கள் குறையோ, சுப செலவு அதிகரிக்கோ, அதே நேரத்தில் வரவு இருக்கோ. சந்திரன் சஞ்சாரத்தால் உடல் ஆரோக்கியம் பெறும். யாருக்கும் எந்த வாக்குறுதி அளிக்காமல் இருப்பது நன்மை தரும். எதிர்ப்புகள் அகலும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கும். தொழில் வெற்றி அடையோ. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை அடைவீங்க. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். குடும்பத்தில் திருப்திகரமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்ப விஷயங்களை 3வது நபரிடம் பேசாமல் இருப்பது நன்மை தரும். குழந்தைகளுடைய எதிர்கால நலனில் அக்கறை காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அக்கறைக்கேற்ப செயல்படுவது இருக்குது. பெண்களுக்கு வரவுக்கேற்ற செலவு இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை அலைந்து செய்து முடிக்க வேண்டியது வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்புகள் குறையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு கூடும். பாடங்கள் படிப்பதில் வேகம் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ உத்தரம் அப்புறம் அஸ்தம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா விஷ்ணு சகசாம படித்து பெருமாளை வணங்கினீங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். அப்புறம் சந்திராஷ்டம தினம் இந்த மாதம் ஆகஸ்ட் 15, 16. அதிர்ஷ்ட தினம் இந்த மாதம் 23, 24, 25. ஸோ மொத்தமாக உங்களுக்கான பலன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ தெளிவாக உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கன்னிராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.